ஃபேமிலி ட்ரீ ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நான் இதை மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதில் ட்ரீ ஷேப்க்கு வரைஞ்சிருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ட்ரீ ஷேப்க்கு கார்ட்போர்டை வரைஞ்சி கட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் இருந்தாலும் அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பிளாக் கலரில் பேப்பர் இருந்தாலும் பிளாக் கலர் பேப்பர் இதில் ஒட்டிக்கலாம். இது மாதிரி நான் வந்து முக்கால்வாசி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இப்போ இங்கே மேலெல்லாம் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இங்கே மேலே ஃபுல்லாக மீதி இருக்கிற இடத்துலலாம் நான் ஃபுல்லாக க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இது மாதிரி இப்போ நான் மேலே கொஞ்சமாக க்ரீன் கலர் அடிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம், காஞ்சிட்டோம். இப்போது நான் இதை மாதிரி லீவ்ஸ் மாதிரி ஷேப்க்கு இது மாதிரி நான் நிறையா பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலெல்லாம் நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து நான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துக்கிறேன். நான் இதை மாதிரி எல்லாமே கலர் அடித்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். பேக் சைடில் இது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி நீங்கள் எங்கே ஒட்டணுமோ அங்கே ஒட்டிக்கோங்க. இது மாதிரி வச்சு எல்லாமே ஒட்டிக்கலாம். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி நான் இங்கே ஒட்டிட்டேன். இப்போது க்ரீன் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த 4 விரல்லையும் இப்படி வச்சு நான் இதை மாதிரி ஒரு 20 கவுண்ட் சுற்றிக்கிறேன். கவுண்ட்டு சுற்றிட்டேன். இப்போது கட் பண்ணிடலாம். திரும்பவும் நான் க்ரீன் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இதோட ஒரு பக்கத்தில் இப்படி உள்ளே விட்டு இப்படி கட்டிக்கலாம். கட்டிட்டு இந்த ஒரு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஒயர் நூலை மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த அளவுக்கு நூல் விட்டு சும்மா ஒரு அடி அளவுக்கு விட்டு கட் பண்ணிடலாம். இப்போது இதை இப்படி பிடிச்சி மேலே கொஞ்சமாக இப்படி நூலை விட்டு சுற்றி கட்டிக்கலாம். கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பக்கம்
இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி பண்ணி லெவலாக வச்சு கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க நூலை இது மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே நான் வந்து பீட்ஸு கோக்க போகிறேன். நான் வந்து அதுக்கு இந்த சைஸில் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கோத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த உள்ள நூல் போகாது, அதனால் நான் இப்படி ஒரு ஊசி வச்சு உள்ளே விட்டுக்கிறேன். 3 பீட்ஸ் கோத்துக்கலாம். மூணு பீட்ஸு கோத்துட்டேன். இப்போது கொஞ்சமாக நூல் விட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 நாட்டு ஒரே இடத்துல மேலே அப்படியே 2 நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 நாட் போட்டேன். இப்போ இங்கே ஒரு பீட்ஸ் கோத்துக்கலாம். இப்போ இங்கே நம்ம நாட் போட்டு பீட்ஸ் கோத்தோன்னா இதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் இப்படி கீழே இறங்கி போகாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் இடம் விட்டு அதே மாதிரி திரும்பியும் 2 நாட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு பீட்ஸ் கோத்துக்கிறேன். இதை மாதிரி ஒரு 7 பீஸு பண்ணி வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு 7 பீஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது மாதிரி நான் 7 பீஸு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டை திருப்பிக்கலாம். இந்த கார்ட்போர்டோட பின்னாடி பக்கம் வச்சு இதை நம்ம அப்படியே ஒட்டிகிட்டே வரலாம். இப்படி கொஞ்சமாக பீட்ஸுக்கு மேலே இப்படி வச்சு பீட்ஸு கொஞ்சமாக கீழே தெரிகிற மாதிரி இப்படி வச்சு இங்கே வச்சு நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா 2 டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே நம்ம ஒட்டிகிட்டே வரலாம். இதே மாதிரி அப்படியே பக்கத்தில் நம்ம ஒட்டிகிட்டே போக வேண்டியது தான். இப்படி வச்சு ஒட்டிடலாம். இது மாதிரி நான் எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து
நம்ம ஃபோட்டோஸ் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் ஒட்டணுமோ அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து இப்படி அதே மாதிரி பின்பக்கம் மேல் பக்கம் இங்கேயும் இதே மாதிரி நூல் வச்சு இப்படி ஒட்டிடலாம் நமக்கு மாட்டுறதுக்கு. மேலே நான் இது மாதிரி காக்கா மாதிரி வரைஞ்சி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் மை ஃபேமிலின்னு சொல்லி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான்.